ஸோ தர்ஷினி காணாமல் போன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. தர்ஷினியை வந்து உண்மையிலேயே வந்து யார் கடத்திருப்பா, ராவணனா அல்லது ஆதி குணசேகரனா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய ட்விஸ்டாகவே இருக்க போகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ராவணன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தர்ஷினி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து தர்ஷினியை வந்து கண்டுபிடிக்கவும் முடியலை. அவளோட நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. நம்பர் வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வர்றதுனால 2 பேருக்குமே ரொம்பவே வந்து பயமாயிருது. என்னடா இது, தர்ஷினி வந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ சக்தி வந்து சொல்கிறான், ஒருவேளை அவள் வந்து வீட்டுக்கே திரும்ப போயிருக்கலாம்ல ஜனனி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை சக்தி, அது எப்படி வந்து நீ வந்து அப்படி நினைக்கிறா, அப்படி அவள் வீட்டுக்கு போயிருந்தா அப்படின்னா ஒன்று நமக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா, அப்படி இல்லை அப்படின்னா நந்தினி அக்காவாவது நமக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக அவளோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்கா. அவ்வளோ நேரம் வரைக்கும் கூட அவள் வந்து சார்ஜ் போடாமல் இருப்பா. இது எப்படி சக்தி நம்மளால வந்து அசால்ட்டாக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. கரெக்டு தான் ஜனனி நீ நினைக்கிறதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை சக்தி, இதுக்கு மேலே நம்ம இங்கே வெயிட் பண்ணுறது வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம உடனே கிளம்பி அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே எதுக்கு ஜனனி இப்போ போயிட்டு அங்கே போனோம்னா இப்போ தேவையில்லாத பிரச்சனை தான் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை சக்தி, நம்ம இப்போ அங்கே போனால் தான் வந்து ஏதாவது நம்மளால் வந்து முயற்சி பண்ண முடியும். இங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம கூட வந்து தர்ஷினி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம்னா பின்னாடி நமக்கு தான் இது பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்குமே வந்து தர்ஷினி ஃபோன் பண்ணவே கிடையாது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அப்போ கூட வந்து சுவிட்ச் ஆஃப் தான் வந்துகிட்டு இருக்கு. இதனால ஈஸ்வரி வந்து சொல்றா, என்ன நந்தினி, நேற்று நைட்ல இருந்து வந்து இந்த பொண்ணு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியே வச்சிருக்கு. என்ன இது, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ இது வந்து சரியா வரும்னு சொல்லிட்டு தோணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இன்னுமா அவள் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நந்தினி வந்து கேட்குறா. ஆமா நந்தினி, நான் காலையிலேருந்து எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். சரி, எந்திரிச்சோடனே ஃபோன் பண்ணி பார்க்கப்போ அவள் இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டா, அப்புறமா ஃபோன் பண்ணுவா அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணேன், அப்பயுமே சுவிட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. இதோ இப்போ கூட நான் பண்ணி பார்க்குறேன், இப்பயும் அதே தான் வந்து வருது. இவ்வளோ நேரம் வரைக்கும் அவள் வந்து அவளோட ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கா. எனக்கு என்னமோ இதில் வந்து தப்பாக இருக்கிற மாதிரியே வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஜனனி 2 பேருமே வந்து உள்ளே வர்றாங்க. ஸோ உள்ளே வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாசலே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து வேக வேகமாக வந்து கதிர் நான் 2 பேருமே வந்து வெளியில் வந்துடுறாங்க. கதிர் வந்து சொல்கிறேன், ஹே எதுக்காக இப்போ 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? எங்கள் வீட்டு பொண்ணா உங்கள் கூட தங்க வச்சு அவளை எங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கு தானே நீங்கள் இவ்வளோ பிளான் வந்து பண்ணியிருக்கீங்க. அவள் வந்து எங்ககிட்ட என்னடானா ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பொய் சொல்லிட்டு வந்து போயிருக்கா. நீங்கள் 2 பேரும் அதை வந்து எங்ககிட்ட சொல்லாமல் அப்படியே மறைச்சிருக்கீங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, ஸோ சக்தி வந்து சொல்கிறா, இங்கே பாருங்கண்ணே, கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இருங்க, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆதி குணசேகரன் வந்துட்டு, ஏப்பா கதிர், என்ன தான் சொல்ல வந்திருக்காங்கன்னு கேட்போம், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேணுகா நந்தினி 3 பேருமே வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து உள்ளே வந்துடுறாங்க. வெளியில் வந்துடுறாங்க. ஸோ வெளியில் வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வந்து சொல்கிறா, நேற்று நைட்டு தர்ஷினி எங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தா, ஆனால் நேற்று நைட்டில் இந்த தர்ஷினியை காணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது. ஈஸ்வரிக்கும் தான், என்ன இவ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆதி குணசேகரன் வந்து, என்னது பிள்ளைய காணாமா, என்ன இது, என்னடா இது, என்னமோ புதுக்கதையை வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அதானே எனக்கு ஒன்றும் புரியலை. ஏய், நேற்று எங்கள் கிட்ட தானே வந்து ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து வந்தா, இப்போ என்னடா அப்படின்னா அவளை காணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க, என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் ஒன்றும் ட்ராமா பண்ணலை, நாங்கள் இருக்கிற உண்மையை தான் சொன்னோம். நேற்று ஈவினிங் அவள் கிளம்பி வர்றேன்னு சொல்லியிருந்தா. பக்கத்தில் வரும்போது கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணா. ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். நேற்று நைட்டு ஃபுல்லாக அவளை நாங்கள் எங்கெங்கேயோ வந்து தேடி பார்த்துட்டோம். ஆனால் எங்கேயுமே அவள் வந்து இல்லை. ஒருவேளை அவள் இங்கே வந்திருக்காளோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ அசால்ட்டாக வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன தானே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு உங்களை நம்பி தானே வந்தா. அப்படி இருக்கும்போது அவளை காணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சமாவது நியாயமா படுதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ சக்தி சொல்கிறா, இங்கே பாருங்க, நாங்கள் எதையுமே வேணும்னே வந்து பண்ணலாம்.
நாங்கள் அவளை வந்து சாயங்காலம் கிளம்பி வர சொல்ல, மறுநாள் காலையில் கிளம்பி வா நிதானமா, இல்லை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். அவள் தான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் உடனே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லொக்கேஷன் அனுப்பி அவளுக்கு கேப் கூட புக் பண்ணி கொடுத்தோம். அவள் கரெக்டாக தான் வந்தா. லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு, அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் சித்தி அப்படின்னு கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணலை. சரி நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப். ஒரு வேளை வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி நடுவில் வழியில் நின்றுட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம். ஆனால் அவள் எங்கேயுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சக்தியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு உங்கள நம்பி தானே வந்தா. இப்படி என் பொண்ண வந்து நீங்க பண்ணிட்டீங்களே! இது நீங்க 2 பேரும் எனக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அப்படிங்கிற மாரி வந்து ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, என்ன எங்க வீட்டு பொண்ண வந்து இந்த மாரி பண்ணிட்டு, இவ்ளோ அசால்ட்டா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்க 2 பேரையும் நம்பி அவ போனால, அவளுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்ன தம்பி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தொலைஞ்சது நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியுது அண்ணி. நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம நினைச்சா தர்ஷினி எங்க இருந்தாலும் சரி அவளை கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நானும் அண்ணனும் போயிட்டு தர்ஷினியை கூட்டிட்டு வரோம். வானே நீங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதிர் நானும் 2 பேருமே வந்து போறாங்க. ஸோ ஆதி குணசேகரன் சொல்றான், எப்பா கதிர் நானும் 2 பேருமே வர்றப்போ தர்ஷினியோட தான் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பா நே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி பேசிக்கிட்டு இருக்கா. உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அதுவும் எங்க பேச்சை மீறி எங்ககிட்ட சொல்லாம கூட உங்ககிட்ட வந்திருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு நீ எப்படி பார்த்துருக்கணும். ஆனா இவ்வளோ அசால்ட்டா அவளை வந்து வர மாதிரி வர சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. எனக்கு எப்படி பதறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சக்தி வந்து சொல்றா, அப்போ எங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு, எங்களுக்கும் பதறதானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் அளவுக்கு உங்களுக்கு வந்து பதறுமா சொல்லுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஒரு பொண்ணை பெத்தவன் நானு. 10 மாசம் அவளை வயித்துல சுமந்து பெற்றிருக்கேன். அவ இப்ப காணாம போயிட்டா அப்படிங்கறது தெரியறப்போ எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உங்க 2 பேருக்கும் என்ன அளவுக்குலாம் வந்து எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னு சொல்லும்போது ஆதி குணசேகரன் உடனே உள்ள இருந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டு, இந்த பாருமா ஈஸ்வரி, எதுக்கு நீ கண்டவங்க கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க? அவங்க கிட்ட என்ன பேசினாலுமே நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதான் தம்பிங்க 2 பேரும் போயிருக்காங்கல்ல, வரும்போது நம்ம பிள்ளையோட தான் திரும்பி வருவாங்க. நீ தேவையில்லாம அவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசாத, உள்ளவா. அவளை எப்படி கொண்டு கண்டுபிடிக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பனா எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி குணசேகரன் போனை தூக்கிட்டு உள்ள வந்து போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து, என் பொண்ணு தர்ஷினி கிடைக்கணும், அவ கிடைக்காம மட்டும் போயிட்டான்னா அதுக்கு காரணம் நீங்க தான். எனக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த குடும்பத்தை எவ்வளவு தூரம் நாசமாக்கணுமோ அவ்வளவு தூரம் ஆக்கிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நந்தினி இன்னும் இவங்க 2 பேரும் எதுக்காக இங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க, இந்த இடத்த விட்டு இவங்க 2 பேரையும் போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தர்ஷினியை உண்மையிலேயே கடத்தினது யாரு என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரிய வருமா, இல்ல இதுக்கு பின்னாடி ராவணன் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.